وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் செய்கிற இபாதத்துக்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, வுது, இப்படியான இபாதத்துக்களை நாம் செய்கிற நேரத்தில் அந்த இபாதத்துக்களை அல்லாஹ்வுக்காக நாம் செய்கிறோம். அதை குறையில்லாமல் பரிபூரணமாக செய்ய வேண்டும். அதுல குறைகள், பிழைகள் நாங்க கவனம் இல்லாமல் செய்யற நேரத்தில் அந்த இபாதத்துக்களால எங்களுக்கு நன்மைக்கு பதிலாக அல்லாஹ்வுடைய பாவங்களும் அதாபுகளும் தான் இருக்கிறது. ஏனென்றால் நான் பார்க்கிறோம் சகோதரர்களே, அதிகமானவர்கள் இபாதத்து செய்கிறார்கள். ஆனா இபாதத்தில பிழைகள் என்றா, உதாரணத்துக்கு ஒதுவை எடுத்துக் கொள்வோம். ஒது என்கிறது ஒரு இபாதத், முக்கியமான ஒரு இபாதத். அல்லாஹ் குர்ஆனில சொல்கிறார், வைதா கும்தும் இல ஸலாத்தி ஃபக்ஸிலு உஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி வம்ஸஹு பிருஊசிக்கும். நீங்க தொழுகைக்காக நின்றால், தொழுகைக்காக நீங்க தயாரானா ஒதுவெடுத்துக் கொள்ளுங்க, உங்களோட முகத்தை கழுகுங்க, கைய கழுகுங்க, தலையை மசூல் செய்யுங்க, காலை கழுகுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுவை பற்றி சொன்னார்கள். உதுவெடுத்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் மூசா அலைஹி ஸலாத்துக்கு சொன்னான், மூசா இதா அஸாபத்துக முஸீபத்துன் வ அன்த அலா கைரி வுதுவின் ஃபலா தலூமன்ன இல்லா நஃப்ஸக். மூசா, உங்களுக்கு ஒரு சோதனை வார நேரத்தில் நீங்கள் வுது இல்லாமல் இருந்தால், உங்களுக்கு ஒரு சோதனை வருகிறது, பிரச்சனை வருகிறது, ஒரு கவலை வருகிறது, அந்த நேரத்தில் நீங்கள் வுது இல்லாதவராக இருந்தால் ஃபலா தலூமன்ன இல்லா நஃப்ஸக், அதற்கு நீங்கள் உங்களைத்தான் குறை சொல்லிக் கொள்ளுங்கள், அடுத்தவர்களை குறை சொல்லாதீர்கள். அப்படி என்ற அர்த்தம், நீங்கள் வுதுவுடன் இருந்திருந்தால் அந்த சோதனை, அந்த பிரச்சனை, அந்த கஷ்டம், அந்த கவலை உங்களுக்கு வந்திருக்காது என்று அல்லாஹ் மூசா அலைஹி ஸலாத்துக்கு சொன்னார். ஹதீஸை வைத்து நாங்கள் படிக்க வேண்டிய பாடம், ஒரு மனிதன் வுதுவுடன் இருக்கிற நேரத்தில் அவருக்கு அதாபுகள் வராது, சோதனைகள் வராது, பிரச்சனைகள் வராது, கவலைகள் வராது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பாதுகாப்பை வுதுவில் வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுதுவை பற்றி சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? இன்ன உம்மத்தி யுதுஊன யௌமல் கியாமத்தி குர்ரன் முஹஜ்ஜலீன மின் ஆஸரில் வுது. இந்த உம்மத்தினர்கள் கியாமத்தினால எல்லா உம்மத்துகளும் வருவாங்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்து, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எல்லாரும் வருவாங்க. சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏண்ட உம்மத்தினர்கள், ஏண்ட சமுதாயத்தினர்கள் கியாமத்தினால வருவாங்க. அவர்கள் உதுவெடுத்த இடங்கள், முகம், கை, கால், தலை, இதெல்லாம் வெண்மையானவர்களாக, அழகானவர்களாக, மினுங்கியவர்களாக, தனி அடையாளத்தோட வருவார்கள். வார நேரத்தில் விலை கொள்ளலாம், இது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்து தான் என்று விளங்கிக் கொள்ளலாம். ஏனது அவர்கள் சரியான முறையில் ஒழுவெடுத்து அந்த ஒழுவுடைய உறுப்புகள் எல்லாம் வெண்மையானவர்களாக, அழகானவர்களாக, தனி அடையாளத்தோட வருவார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு மனிதர் அவருடைய அந்த வெண்மை, அழகை ஒருத்தர் கூட்டிக் கொள்ளணும் என்றா கூட்டிக் கொள்ள வேண்டாம். இந்த இடத்து வரை கழுகிறது வாஜிப், இதுக்கு மேல கொஞ்சம் கூட கழுகினா எல்லாம் சேர்த்து அழகாக இருக்கும் என்றாங்க. முகத்தை இந்த அளவு தான் கழுவும், இதுதான் முகம் என்றது. கொஞ்சம் கூடுதலாக இல்ல சேர்த்து கழுகினா எல்லாம் அழகாக இருக்கும், வெளிச்சமாக வெண்மையாக இருக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா சில நேரங்களில் மனுஷர் செய்யற ஒழுவ பார்க்கிற நேரத்தில் கவலை, சுபலேசா தண்ணியை பூசிட்டு போயிடுவாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபக்ஸிலு, நீங்க கழுவுங்க. அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஃபக்ஸிலு உஜூஹக்கும் வ ஐதியக்கும், உங்களோட முகத்தையும் கழுவுங்க, கையை கழுவுங்க என்கிறான் அல்லாஹ் தஆலா. ஆனா நாம என்ன செய்யறோம் என்றா, கழுவுறாங்க இல்ல, கழுவுறதுக்கு பதிலாக தண்ணி எடுத்தபடி லேசா பூசிட்டு போறது. இப்படி இங்க தண்ணி ஊத்துனா இங்க படாது, இங்க ஊத்துனா இங்க படாது. சரியான முறையில கவனமாக கழுகாவிட்டால் அது பாவம், அந்த இபாதத்தை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டார்.
உது இல்லாமல் செய்யக்கூடாத விஷயங்கள் இருக்குது, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்கள் ஒரு பயணம் போறாங்க. அந்த பயணத்தில் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் லேட் ஆகி வராங்க. சஹாபாக்கள் நேரத்தோட போயிட்டாங்க. நேரத்தோட போய் சஹாபாக்கள் ஒரு இடத்துல இறங்கினார்கள். ஒரு இடத்துல இறங்கி சஹாபாக்கள் அசருடைய தொழுகைக்காக உது செய்ய வேண்டும். தண்ணி இல்லாம இருந்துச்சு. உது செய்வது எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேட் ஆகி வந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு உது செய்யணும். தண்ணி இல்லாம இருந்த நேரத்தில் ஒரு குரு தண்ணியோட வந்தாங்க. போன சஹாபாக்கள்கிட்ட தண்ணி இல்ல, வேற ஒரு குரு தண்ணியோட வந்தாங்க. சஹாபாக்கள் தண்ணியை கண்டுடனே அவசரமாக போய் தண்ணி எடுத்து அசருடைய தொழுகையை தொழுவதற்காக வேண்டி சஹாபாக்கள் அவசரமாக உது செய்தார்கள். அது ஹதீஸிலே வருகிறது, அவங்க உது செஞ்சாங்க, அவசரமாக உது செய்தார்கள். சிலவு டக் 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 கழுவி ஓடிடு, எப்படி சரி உது எடுத்தா சரி. அது எங்க கழுவிப்பட்டோ இல்லையா, கால் கழுவிப்பட்டா இல்லையா, தலை மசூ செஞ்சு பட்டா இல்லையா தெரியாது, ஓடியாச்சு. அப்படி உது செய்தார்கள். அது ஹதீஸ் எப்படி வருகிறது, அசருடைய தொழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க, அவர்களுடைய காலுடைய சில பகுதிகளில் தண்ணீர் பட்டிருக்கவில்லை. தண்ணீர் சரியாக பட்டில உது எடுத்துட்டு போறாங்க, தொழுகைக்காக வேண்டி போறாங்க, தண்ணி சரியாக பட்டில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைலுல் லில் அஅகாப், வைலுல் லில் அஅகாப் என்றார்கள். வைலுல் லில் அஅகாபி மினன் நார், கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கால்ல சரியாக தண்ணி படாமல் உது எடுத்துட்டு போறாங்களே, அந்த போராக்களை பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம் என்ற கிதாபுல வருகிற ஹதீஸ். வைலுல் லில் அஅகாப், அந்த கால்ல தண்ணி படாமல் போறாங்களே அவர்களுக்கு நரகம் உண்டாகட்டும் என்றார்கள். நரகம், நரகத்துடைய அதாபு, நாசம், நரகம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர். அப்ப நாங்க உது செய்கிறோம், இபாதத்துக்காக நன்மைக்காக செய்கிறோம். ஆனா சரியான முறையில் அதை செய்யாவிட்டா அல்லாஹ்வுடைய அதாபு, எவ்வளவு பெரிய பாவம் அது. நாங்கள் அதை யோசிக்க வேண்டிய சகோதரர்களே. ஏனென்றால் ஒரு மனிதன் உது எடுத்துட்டா அந்த மனிதன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. கண்ணால செஞ்ச பாவம், கையால செய்த பாவம், முகத்தால செய்த பாவம், காலால செஞ்ச பாவம் எல்லாம் எதால மன்னிக்கப்படுகிறது, உதுவால மன்னிக்கப்படுகிறது. அதனால தான் மார்க்கம் சொல்லுகிறது, இஸ்லாம் சொல்லுகிறது, உதுவெடுத்தா தொடக்காதீங்க, உதுவெடுத்தா தொடக்காதீங்க. ஏனது அந்த தண்ணி வடிய அப்படி அதாக வடிஞ்சு போக போக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதனால தான் சகோதரிகளே, அந்த காலத்தில் ஒழுவோடு இருந்தாங்க மக்கள். ஒழுவோடு தான் இந்த நேரம் ஒழுவோட படுக்கிற டைம்ல மெதுவோட படுப்பாங்க. ஏனது சும்மா சரி மௌத்தாயிட்டா ஒழுவோட மௌத்து சொல்லுவாங்களே, மாஷா அல்லாஹ் ஒழுவோட மௌத்தானாரு, பள்ளியில மௌத்தானாரு, தொழுகையில மௌத்தானாரு, சுஜூதுல மௌத்தானாரு. அது பெரிய ஒரு பாக்கியம். கிதாபுல வருகிறது, அகீதாவுடைய ஒரு கிதாபுல ஒரு மனிதன் ஒழுவுடன் மௌத்தானால் அவருடைய ஜனாசாவுக்கு செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். ஒரு மனிதன் ஒழுவுடன் மௌத்தானா அவருடைய ஜனாசாவுக்கு யார் வராங்க? மலக்குமார்களின் தலைவர் செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அன்பானவர்களே. ஒரு மனிதனுடைய முசீபத்து நீங்கிறதுக்கான காரணம் ஒழுதான். ஏனென்றா நாங்க குளிப்பு கடமையாக இருக்கிற நேரத்தில் முழுக்கோடுகிறோம். குளிப்பு கடமை, பரலான குளிப்பை இன்னும் குளிக்கல்ல, குளிக்கோடும், குளிக்காம இருக்கிறாது. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, லா ததுகுல் மலாயிக்கத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரத்துன் வலா ஜுனுபுன். எந்த வீட்டில நாயோ குளிப்பு கடமையானவர்கள், முழுக்கானவர்கள், பரலான குளிப்பு குளிக்க வேண்டியவர்களும் போட்டோக்களும் வீட்டில இருந்தால் அந்த வீட்டுக்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள். ஹதீஸ்ல வந்திருக்கிற எந்த மலக்குமார்கள்? ரஹ்மத்தை பரக்கத்தை கொண்டு வருகிற மலக்குமார்கள் வரமாட்டார்கள். இந்த வீட்டுக்கு ரஹ்மத்தை பரக்கத்தை கொண்டு வரத்துக்கு மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அந்த வீட்டில முழுக்காலிகள் இருந்தா
குளிப்பு கடமையானவங்க இருந்தா வரவும் மாட்டாங்க. நாங்க குளிப்பு கடமையாக இருக்கிற நேரத்தில் சாப்பிட்டா ரிசுக்குல பரக்கத்து இருக்காது, உணவுல பரக்கத்து இருக்காது, முசீபத் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரி, ஒருத்தருக்கு குளிக்கோடும், லேட்டாகித்தான் குளிக்கோடும், இப்ப குளிக்க இயலாது, தின்னோடுமா, சாப்பாடு தின்னோடுமா, அதையும் இஸ்லாம் சொல்லி தந்தீங்க. உங்களுக்கு அப்படியான டைம்ல குளிக்கோடும், லேட்டாக்கித்தான் குளிக்கோடுமா, தொழுகைக்கான டைம் அல்ல, ஒரு லுஹருடைய டைமாகித்தான் குளிக்கோடும் என்றிருந்தா, முழுக்கோட இருந்தால் ஒதுவெடுத்துக் கொண்டு தின்றால் அந்த முசீபத் இல்லா போய்த்தும், அந்த முசீபத் இல்லா போய்த்தும், அந்த அந்த பரக்கத்து வருகிற பரக்கத்து வரும். அப்ப அந்த அளவுக்கு ஒரு சக்தி அல்லாஹ் முதுவுல வைத்திருக்கிறார். படித்திருக்கிறோமே, எங்களுக்கு முன்னால வாழ்ந்த உம்மத்தினர்கள் முதுவெடுத்தார்கள். எங்களுக்கு இந்த முதுவை படித்து தந்தது யார்? சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். அவங்க உதுவை படித்து கொடுத்தார்கள். முதலாவது உது செய்தவர்கள் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொழுகையை வந்து சொல்லி கொடுத்தாங்க. இப்படித்தான் நீங்க தொழணும், இந்த டைம்ல தொழணும், அல்லாஹ் தஆலா கடமையாக்கினான் தொழுகைய. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தொழுகிற விதத்தை சொல்லி கொடுத்தது யார்? சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். அப்ப அந்த உதுவை காட்டி கொடுத்த நேரத்தில் அந்த உதுவை செய்தவர்கள், முதலாவது செய்தவர்கள் யார்? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அவங்க தான் அந்த உதுவை முதலாவது செஞ்சாங்க. அப்ப நாங்க உதுவெடுக்கிற நேரத்தில் சகோதரர்களே, பேணுதலான முறையில அதுல குறைகள் வராமல், சில நேரங்கள்ல நகத்துக்கு அடியில ஊத்தைகள் இருக்கும், பார்க்கிறது இல்ல, ஊத்தைகள் இருந்தா அந்த உள்ளு தண்ணி படாது, உது கூடாது, உது கூடாது. இந்த உதுவில்லாமல் நிறைய விடயங்கள் செய்ய இயலாது, தொழ இயலாது, தவாபு செய்ய இயலாது, குர்ஆனை பிடிக்க இயலாது, குர்ஆனை தூக்க இயலாது, எல்லாம் ஹராம். குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற டைம்ல உது முறிஞ்சா ஒரு கம்பால பிரட்டலாம், கையால பிடிச்சு பிரட்ட இயலாது, ஒரு கம்பால பிரட்டலாம், பிரச்சனை இல்லை. அல்லது குர்ஆனும் டிரான்ஸ்லேஷனும் இருக்குது, குர்ஆனும் இருக்குது, சைடுல அப்படி தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சிங்களத்திலேயோ டிரான்ஸ்லேஷன் இருந்தா அதை பிரட்டலாம், கையால பிடிக்கலாம் உது இல்லாமல். தனியாக குர்ஆன் என்றிருந்தால் அதை உது இல்லாமல் பிடிக்க இயலாது, உது இல்லாமல் அதை பிரட்டவும் முடியாது. ஓதலாம், ஓதுவதில் பிரச்சனை இல்லை, ஓதலாம், ஒரு சுஜூது கூட செய்ய முடியாது உது இல்லாமல். அந்த அளவுக்கு உது என்கிறது முக்கியமான, அதை நாங்க பேணுதலாக செய்யணும். பேணுதலாக கவனம் இல்லாம செஞ்சா அந்த உது எங்களுக்கு பாவத்தை தேடி தரும். பார்த்தோமே ஹதீஸ்ல, கால்ல கொஞ்சம் தண்ணி படாத அந்த சஹாபாக்களை பார்த்து நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? அவர்களுக்கு வயல் என்றார்கள், நரகம் என்றார்கள், நாசம் என்றார்கள். அதனால சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் செய்கிற இபாதத் எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ இது, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், எனக்கு நீ உதவி செய்வாயாக, நீ திக்ரிக உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு, வ ஷுக்ரிக உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, வ ஹுஸ்னி இபாதத்திக் இபாதத்தை நல்ல முறையில திருப்தியாக செய்வதற்கு யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ கேட்டார்கள். அதனால நாங்க செய்கிற இபாதத்துக்களை பேணுதலாக, குறையில்லாமல் அல்லாஹ்வுக்காக முறையில் அல்லாஹ்வுக்காக நேரங்களை ஒதுக்கி நல்ல முறையில செய்து திருப்பொருத்தத்தை பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் இபாதத்துக்களை கபூல் செய்வாயாக. இபாதத்தில் வரக்கூடிய பிழைகளை, தவறுகளை யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்க செஞ்ச பாவங்களால, பிழைகளால நீ எங்களை துனியாவிலும் ஆகிராவிலும் தண்டிக்காமல், அதாபு செய்யாமல் நீ எங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்து நாள்ல மேலான சொர்க்கத்தை மனிதர்களுக்கும் தந்தருள்வாயாக. நாம் செய்கிற இபாதத்துக்களை உனக்காக வேண்டி நல்ல நியத்தோட இஹ்லாஸோட செய்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده، سبحانك اللهم وبحمدك، أشهد أن لا إله إلا أنت، أستغفرك وأتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه
وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم